இப்போ இம்பேலன்ஸ்னால நிறைய பேர் பாதிச்சிருக்கீங்க. இம்பேலன்ஸோட சேர்த்து இந்த செஸ்ட் பெயினோ பிரஸ்ட் பெயினோ வந்துருச்சுன்னா ரொம்பவுமே நெஞ்சுவலி வந்துருச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னு ஒரு இசிஜி எடுக்கிறது நார்மல். 30-40 இசிஜி எடுக்கிறது யாரு என்ன சொன்னாலும் கேட்காம இசிஜி எடுக்கிறதையே ஒரு வாழ்க்கையில ஒரு மெயின் எய்மா வச்சுக்கிட்டு இசிஜியா எடுத்து தள்ளிட்டே இருக்கிறது. யாரு உங்க மூளைக்குள்ள வந்து இப்படி இந்த இடத்துல வலி வந்தா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் தான், செஸ்ட் பெயின் தான் சொன்னது? இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸ்பைனல் கார்டில் இருக்கிற வலி இந்த இடத்துக்கு வரும், அதனால பால்பிட்டேஷன் வரும், அதனால வந்து ஒரு அழுத்தம் வரும், அதனால இங்க வலி வரும். அதே மாதிரியே காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஸ்டர்னம் அண்ட் ரிப்ஸ். இது ஸ்டர்னம் நடுவில் ரெண்டு பிரஸ்ட்டுக்கு நடுவில் இல்லை 2 செஸ்ட்டுக்கு நடுவில். அப்புறம் இது ரிப்ஸு பிரஸ்ட்டுக்கோ செஸ்ட்டுக்கோ கீழே, சைடில் இருக்கிற ரிப்ஸு பிரஸ்ட்டுக்கோ செஸ்ட்டுக்கோ சைடில். இந்த இடத்துல எல்லாம் இன்ஃப்ளமேஷன்னா நீர் கோர்த்துட்டு வலிக்கிறது. அதே மாதிரி அண்டர் ஆர்ம்ஸில் வலி வரும். என்னென்ன கண்டிஷனில் இந்த வலி வரும் தெரியுங்களா? சர்வைக்கல்ல, அதாவது டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால சர்வைக்கல்ல ஏதாச்சும் ஒன்று சர்வைக்கோஜெனிக் பெயின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எம்ஆர்ஐயில் கூட கண்டுபிடிக்க முடியாது. டென்ஷன்னால டைரெக்டாக சர்வைக்கல் அஃபெக்ட் ஆகி இங்கே வலி வரும். இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ்னா கழுத்தெலும்பு தேய்மானம், அதனால் வரும். ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் பல்ஜு, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு விலகிறது, டிஸ்க் புரலாப்ஸ், இதனால எல்லாம் வரும். பிரேக்கியல் நியூராலஜியா, நரம்பு அழுத்துனா வரும். இதை தவிர இந்த அண்டர் ஆர்ம்ஸில் இந்த சைடில் எல்லாம் கையை மேலே தூக்குனா வலி, கையை சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மை போடுற இடத்துல வலி. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர். அதுலேயும் இங்கே அண்டர் ஆர்ம்ஸில் வலி வந்துட்டு அப்படியே செஸ்ட்டுக்கோ பிரஸ்ட்டுக்கோ வரும். ஏன் அப்படி எல்லாம் வரும்னா இன்ஃப்ளமேஷன் வந்து இங்கே எல்லாம் உள்ள வந்துடும் வச்சுக்கோங்களேன். இன்ஃப்ளமேஷன் வந்து ஒரு இடத்துல நிற்காது. இன்ஃப்ளமேஷன் பிளட் வந்து எந்நேரம் ஒரு நாளைக்கு 19,000 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த பிளட் அவ்வளோ தூரம் சுத்துறதுனால இன்ஃப்ளமேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துடுது. அந்த இன்ஃப்ளமேஷன்னால தான் இந்த பெயின்லாம் வருது. இன்னைக்கு இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கையை கோர்த்துட்டு இப்படி மேலே வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்து கீழே கொண்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. Again 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி ரெண்டு கையும் ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போய் 10 வரைக்கும், கீழே கொண்டு வந்து 10 வரைக்கும் இந்த ஒரு எக்ஸசைஸ் செய்யுங்க. இதை தவிர ரொட்டேஷன் கிளாக் வைஸ் இந்த மாதிரி ஷோல்டரை இது ஒரு 7 தடவை, அப்புறம் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இது ஒரு 7 தடவை பண்ணணும். இப்படி பண்ணுறப்போ இங்கே சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகி இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் வழியாக ட்ரைனேஜ் எல்லாம் போய் பெயின் மசில் ஸ்பேசம் எல்லாம் குறையும். இதை தவிர இந்த ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஃப்ரோசன் ஷோல்டருக்கும் அதே சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸும் மனநிலையை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வச்சுக்கிறதும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த வலிக்கிற இடத்துல ஐஸ் 10 to 15 நிமிஷம் வைக்கலாம். நைட் தூங்கணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும். நீங்கள் ரொம்ப வேகமாக வேலை செய்கிற கேரக்டராக இருந்தால் பொறுமையாக, பேஷன்ஸ், ஒரு பொறுமை, ஒரு ஸ்லோவாக வேலை செய்கிறவங்களா இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பாசிட்டிவான திங்கிங்கில் இருங்க. நெகட்டிவாகவே யோசிக்க வேணாம். எல்லாமே கடவுளின் விருப்பப்படி தான் நடக்கும். நம்ம கையில் 5% தான் இருக்குது. மிச்சமெல்லாம் தானாக நடக்கிறது தான். நம்மளோட முயற்சிங்கிறது இருந்துட்டு இருக்கட்டும். ஆனாலும் நம்ம மேலே பாரத்தை போட்டுக்க வேணாம். எல்லா பாரமும் கடவுள் மேலே போட்டுட்டு கடவுள் நம்பிக்கையோட அன்பாக பாசமாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வழி இல்லாமல் இருக்கும். நெகட்டிவாக யோசிக்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக அன்பாக பழகிறத உங்களோட கொள்கையாக, உங்களோட மனநிலைக்கான கொள்கையாக, உங்கள் நாட்டுக்கான நல்லது செய்கிற ஒரு கொள்கையாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்களும் நல்லா இருக்கணும், சமுதாயமும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.